என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் வீடியோவில் கொழும்புல இருந்து நாங்கள் சென்னைக்கு போகிறது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது என்னோட செகண்ட் ட்ராவல் வீடியோ. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரிக்கு இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு எப்படி போகணுமன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பயணம் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு பயணமாக இருந்துச்சு. அதாவது நாங்கள் சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு மிட் நைட் பஸ்ஸுக்கு புக் பண்ணியிருந்தோம். அது இந்தியாவில் இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஆன்லைனில் அந்த பஸ்ஸுக்கு புக் பண்ணாங்க. உண்மையிலேயே நான் நினச்சேன் ஸ்லீப்பிங் பஸ்ன்னு சொன்னால் நாங்கள் பயணிக்கிற அந்த பஸ்ஸுன்ற சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தூங்குற மாதிரி கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லாமல் அது முழுமையாகவே பெட்டுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பெரிய பஸ்ஸாக இருந்துச்சு. ஒன்பதரை மணித்தியாலம் போது ஒரு ஃபுல் நைட் நாங்கள் பயணிக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் நாங்கள் வீட்டில் எப்படி தூங்குவோமோ அதே மாதிரி நிம்மதியாக அந்த பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். ஸ்லீப்பிங் பஸ்ஸில் பெட்டுகள் டபுள் தட்டாக போட்டிருந்தாங்க, மேலேயும் கீழேயும். அதில் ஒரு சைடில் டபுள் பெட்டுக்குரியது 2 பேர் தூங்கலாம். இன்னொரு பக்கம் சிங்கிள் பெட், அதில் ஒருத்தங்க தூங்குற மாதிரிக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு தங்குறதுக்காக அரேஞ்ச் பண்ண வீடு Booking.lk தான் நாங்கள் புக் பண்ணோம். இந்தியாவில் நார்மலாக சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் தங்குறதா இருந்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4000ஆவது வேணும் இந்தியா காசுபடி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறதுக்கு இப்போ ஆதார் கார்டு கேட்குறாங்க. அதுவும் ஃபாரினர்ஸாக இருந்தால் அவங்களோட பாஸ்போர்ட்டும் வேணும். தவிர இந்தியாவில் இருக்க யாராவது ஒருத்தட்ட ஆதார் கார்டு சரி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஹோட்டல்ஸுக்கு. ஆனால் நாங்கள் 4-5 பேர் இருந்ததுனால நாங்கள் ஒரு வீடு தான் எடுத்திருந்தோம். அது 10 நாளைக்கு 17,000 20,000 வரைக்கும் தான் எங்களுக்கு போச்சு இந்தியா காசுபடி. அந்த வீடு ஃபுல்லாகவே வசதியாக இருந்துச்சு. அதாவது ஏசி இருந்துச்சு, தவிர ஹாட் வாட்டர், நல்ல அமைதியான சூழலோட உண்மையிலேயே ஒரு ஹாலிடே கழிக்கக்கூடிய இடம் மாதிரி அது இருந்துச்சு. நாங்கள் எங்களோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரதுக்கு நாங்கள் மறுபடியும் ஸ்லீப்பிங் பஸ் ஒன்றுக்கு தான் புக் பண்ணோம். 2 பஸ்ஸுலேயுமே பெட்ஷீட் இருந்துச்சு, தவிர ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்குரிய வசதி இருந்துச்சு, டிவி வசதி இருந்துச்சு, ஏசி இருந்துச்சு, கர்டின்ஸ் போட்டிருந்தாங்க. 2 பக்கம் படுத்திருந்துக்கிட்டே ரோட்டை அழகாக ரசிச்சுக்கிட்டு போகலாம். இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பஸ் இலங்கையில் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி வசதி கொண்ட பஸ்ஸுகள் இருந்தால் என்னுடைய வீடியோ கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. பஸ் இல்லாமல் ட்ரெயின் வசதிகள் இருந்தால் கூட அது சம்மந்தமான டீட்டெயில்ஸு கூட நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே கைஸ், என்னுடைய செகண்ட் வீடியோ இதோட முடியுது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்ட தம்மையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அதில் இருக்கிற அந்த ஈசா சிவன் கோயில் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இல்லைன்னு சொல்லி. அதனால் 3வது ட்ராவல் வீடியோவில் ஈசா சிவன் கோயில் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்தும் என்னோட யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.